அதை தாண்டி எடுத்த உடனே தப்பான மெசேஜ்லாம் நிறைய வந்திருக்கு. பர் டேக்கு 30,000 தரேன் வரியா அப்படி சொல்லிட்டு சில நபர்களே வந்து கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு 9 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் ட்ரை பண்ணுங்கன்னுவா ஒரு மாதிரி இருக்கும். அந்த காஸ்டியூம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இப்படி எனக்கு ஒரு நடிகை ஆகணும் கனவு இருந்தாலுமே எனக்கு இருக்காது. ஒரு பையனாக இருக்கிறதால தான் பாலியல் வன்கொடுமைகள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் சில இடத்துல ஆணாக இருக்கிறதுக்கு வெக்கப்படுறேன். இப்போ நீங்க வந்து உங்களோட ரீல்ஸ்க்காக இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் பண்ணிட்டீங்க. எங்களுக்காக நீங்க ஒரு டிரான்சிஷன் பண்ணுங்க. தாராளமாக பண்ணுங்க. தாராளமாக பண்ணிக்கிறேன். மேடம், மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி மேடம் எப்படி இருக்கீங்க? நீங்க பார்த்தீங்க மற்றவங்க தான் ட்ரோல் பண்ணுறாங்கன்னா நீங்களுமா? இல்லை, லுக் லைக் அப்படியே இருக்கீங்களா? ஸோ அவங்கள மாதிரி இருக்க சொன்ன ராம்குமார் மாதிரியே தெரியல. ஆக்சுவலி உண்மையாலுமே ஒரு லேடி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. இப்போ நீங்கள் ஒரு லேடி கேட்ட போட்டிங்க, உங்கள் பெண்மையை நீங்கள் எப்படி உணர்றீங்க? பெண்மைனா ஆக்சுவலி எப்படின்னா நான் ஆக்டருங்கிறதால ஸோ அந்த கேரக்டரை நம்ம வந்து எந்த ஒரு ஆக்டரும் ஒரு கேரக்டர் வேஷம் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஃபீல் பண்ண தான் நம்ம பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த கேரக்டர் தான் ஃபீல் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு பையனாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக ஃபீல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்குவேன். இப்போ ஒரு பெண்ணாக இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஐயோ ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக இப்போ அந்த காஸ்டியூம் போடுறதுலேருந்தே சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த காஸ்டியூம் போடுறோம்ல, ஸோ இது வரைக்கும் பசங்களாம் வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸாக போட்டிருப்போம். ஓகேங்களா? பட் பெண்ணாக போட ஆடைகள் அணியும் போது கொஞ்சம் டைட்டாக போடணும். அவசரத்துக்கு உட்கார முடியாது. ஓகே. ஒரு சேரில் உட்கார முடியாது. ஸோ தண்ணி குடிக்கணும், டீ குடிக்கணும், அந்த லிப்ஸ்டிக் உள்ளே போயிடுமாங்கிற பயம் இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடக்கணும் இருக்கும். கை கால் ஸ்லிப் ஆகிடுமோ. சில லேடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கவனிச்சுட்டு சாரி கட்டிட்டு ஃபங்க்ஷன்லாம் போவாங்க. நான் யோசிப்பேன் எப்படி இந்த ட்ரெஸ்ஸையும் வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு குழந்தையும் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஸோ சாரி ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க லேடிஸ்க்கு. அப்புறம் நம்ம உடம்பை சுற்றி ஒரு கிலோ ஜுவல்ஸ் வந்து சுற்றிட்டே இருக்கும். அந்த வெயிட்டை சுமந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அழகாக இருக்கிறதுக்கு எவ்வளோலாம் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக பார்த்து சைட் அடிச்சிடுறோம். பட் அதுக்கு என்னெல்லாம் விஷயம் மெனக்கட வேண்டியது இருக்குன்னு பார்க்கும்போது தான் தெரியுதுங்க. நீங்கள் எப்போவுமே ரீல் பண்ணும்போது பெரும்பாலும் சாரி தான் யூஸ் பண்ணுறீங்க. ஏன் வேறு எந்த ட்ரெஸ்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணுறது? ஸோ இது வரைக்கும் சாரி என் ட்ரை பண்ணால் சாரி எனக்கு சூட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு ஃபார்மலாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவேன். அது ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மாடர்ன் ட்ரெஸ்லாம் ட்ரை பண்ணும்போது அதுக்கான விஷயங்கள் இருக்கணும், உடலமைப்புலாம் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம பையனாக இருக்கிறதால உங்களுக்கு தெரியும். அதனால் எனக்கு சூட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ட்ரை பண்ண ஒரு தடவை பெருசாக சூட் ஆகலை. அதனால் எது சேஃபர் சைடோ அதில் போகிறேன். பட் சூன் கொஞ்சம் வெயிட்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு மாடர்ன் ட்ரெஸ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு கெட்ட போகிறோன்னா அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி பண்ணணுங்களே. ஓகே. இப்போ இந்த காஸ்டியூம் எல்லாம் நீங்கள் எப்படி உங்களோட இதுக்காக எடுக்கிறீங்க? உங்களோட சைஸ்க்கு ஆல்ரெடி இருக்கிறது ஏதாவது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆல்டர் பண்ணி அப்படி யூஸ் பண்ணுவீங்களா? ஓகே. இல்லை அதுக்காகவே நீங்கள் இந்த வீடியோக்காகவே நீங்கள் தனியாக செலவு பண்ணி பண்ணுறீங்களா? இது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணுறாங்களே அவங்ககிட்ட நான் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் ஆரம்ப காலகட்டத்து வீடியோவில் நான் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அமௌண்ட்லாம் போட்டு வந்து தான் காஸ்டியூம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி மேக்கப் சஜஷன் கேட்டு சைஸ்லாம் கேட்டு அவங்க எனக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொலாபரேட் பண்ணுறதால என் சைஸ் மட்டும் சொல்லிவிடுவேன். அவங்களும் பார்த்து கணிச்சு பண்ணுவாங்க. சப்போஸ் ஷூட்டில் வந்து சைஸ் பத்தலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியும் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோச்சு. ஸோ ஸ்டிச்சஸ் இருந்தால் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இந்த பிரச்சனை இருக்காது அந்த காஸ்டியூம் சைஸ். ஓகே ஓகே. சரி, ஒரு ஃபன்னியான ஒரு கொஸ்டின் தான். ஜஸ்ட் எனக்கு தோணுச்சு, அதனால் நான் கேட்குறேன். ஒரு சினாரியோ, ஜஸ்ட் நீங்கள் ஒரு வெளியில் இந்த மாதிரி போகிறீங்க, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக அவர் இந்த சாரீ கட்டிட்டு போகிறீங்க. இன்கேஸ் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா இப்போது மேலே இருக்கு அப்படின்னும் போது நீங்கள் எப்படி அதை தாண்டி இதெல்லாம் சொல்லி தான் கஷ்டம் தான். அதனால் நான் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஷூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் மேக்கப் என்னென்ன கடமைகளோ அதை முடிச்சுட்டு மேக்கப் நடந்தவொடனே அதோட ரீல்ஸ்லாம் முடிச்சுட்டு அதோட நான் சாப்பிட்றதுக்கு கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஃபுட்டுக்கு கூட கொஞ்சம் மேக்கப் போட்டாலே ஃபுட் எடுக்க மாட்டேன். ஷூட்லாம் முடிச்சுட்டு எவ்வளோ நாளும் பரவாயில்ல டின்னர் அதோட முடிச்சுட்டு போக வேண்டியதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு பொண்ணாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது வந்து நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வச்சு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஸோ அதை தாண்டி ஒரு பெண்ணாக இருக்கிறது எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்னு இந்த சிச்சுவேஷனில் பெண்ணாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கண்டிப்பாக இதை நான்
கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். Okay. இப்போ உங்க முன்னாடி ஒரு பெண் வேடம் போட்டு ஒரு ஃப்ரீடமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்க கூட இன்டர்வியூ கொடுக்குறேன், ஒரு நடிகன்னு சொல்லிக்கிறேன், பெண் வேடம் போட்டிருக்கேன். இதுவே நான் ரியலாக ஒரு பொண்ணாக இருந்தேன்னா இந்த இடத்துல நான் இருப்பேனா தெரியாது. ஓகேங்களா? அது கண்டிப்பாக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். முதல்ல எனக்கு ஒரு பர்டிகுலர் ஏஜை தாண்டி எனக்கு கல்யாணம் பண்ணி இப்படி எனக்கு ஒரு நடிகை ஆகணும் கனவு இருந்தாலுமே எனக்கு கண்டிப்பாக நிறைய இருக்காது. ஒரு பையனாக இருக்கிறதால தான் நான் இப்படி ஒரு வேடம் போட்டு இப்படி ஒரு ரீச் ஆகி நான் உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன். ஸோ இதுவே இப்படி யோசிக்கிறது நினைக்குங்களேன், இது எல்லாமே வந்து சமுதாயத்துக்கு பெரிய காரணம். நெக்ஸ்ட் இப்போ என் கூட சேர்ந்து பண்ணுற மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்க எல்லாருமே வந்து பாரு ஒரு ஆண்டர்பனர்ஸ் தான். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தடைகளை உடைச்சு கல்யாணம் குழந்தைகள்லாம் தாண்டி இப்போது எனக்கு மேக்கப் பண்ண ஆர்டிஸ்ட்டும் சரி குழந்தை வீட்டில் வந்து விட்டுட்டு ஓகே இவருக்காக மேக்கப் பண்ணணும் பர்ஃபெக்டாக பண்ணணும் இறங்கி வந்து பண்ணுறாங்க. இதுவே பெரிய விஷயம் தானுங்க. ஓகேங்களா? ஒரு பெண்ணாக இருந்து பண்ணுறத விட பல சவால்களை தாண்டி அவங்க வந்து இப்படி ஒரு விஷயம் ஆண்டர்பனராக இருக்கிறதும் ஒரு போல்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறதும் ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா என்னோட சக்ஸஸ் காரணம் எல்லாமே பெண்கள் தான். ஓகேங்களா? என் ஒய்ஃப்ல இருந்து இப்போ பண்ண மேக்கப் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருமே பெண்கள் தான். இப்போ இந்த இடத்துல உட்காந்துக்கிறாங்க அது காரணம் பெண்கள் தாங்க. ஓகேங்களா? ஒரு பெண்களோட ஒத்துழைப்பு இல்லாமல் நான் இந்த இடத்துல இல்லை. நிறைய விஷயங்களுக்கு எனக்கு வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப தோணும். ஸோ சமீபத்தில் நடந்த ரித்தன்யா விஷயத்துக்கும் சரி ஓகேங்களா நிறைய இந்த பாலியல் வன்கொடுமைகள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் சில இடத்துல ஆணாக இருக்கிறதுக்கே வெக்கப்படுறேன் இந்த விஷயத்தில். ஓகே இந்த சமுதாயம் இப்படி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் மாறணுங்க. சில நேரத்தில் இந்த பெண்கள் சிலரே வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க ப்ரோ போடாதீங்க லேடி கெட்டப்லாம் போடாதீங்க அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு பெண்ணே தாழ்வா நினைக்கிற விஷயமும் இங்கே இருக்குது. இது எல்லாமே மாறணுங்க. ஆணுக்கு பெண் ஈக்குவல்னு சொல்லிட்டு வெறும் பேச்சில் மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாமே மாறணும். அதுக்கான வாய்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நான் ஏன் இன்னும் வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம் அதுக்கான பொசிஷன் நான் இன்னும் வரல. வரும்போது கண்டிப்பாக நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவேன். ரீச்சுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இதில் நான் இப்போ பண்ணுற கெட்டப்பில் பெரிய சமூக பொறுப்புணர்வு இருக்குது. அதை கண்டிப்பாக பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு ஆணாக இருந்து இந்த ஒரு பெண் வேஷம் போட்டு இங்கே இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னீங்க. ஒரு பெண்ணாக இருந்து இந்த இடத்துக்கு வரதுமே ரொம்ப ஒரு சுலபமான விஷயம்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு ஆணுக்கு கனவுகள் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற எப்படியாவது வழியை வந்து ஒரு ஆண் உருவாக்கிடுவான். தாண்டி தட்டி தடுமாறி எப்படியாவது வந்துடுவான். ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு கனவுகள் இருக்கும்போது அதுக்கு பெரிய பெரிய தடங்கள்லாம் இருக்கும் பிரதர். ஸோ அந்த தடங்கள் போது தாண்ட முடியாத தடங்களாக இருக்கும். அதனால் நிறைய பேர் பெண்களோட கனவுகள் எல்லாம் வீணாக போகுது. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க, எனக்கு இப்படி பண்ணணும் ஆசை என்னால் பண்ண முடியல, எனக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, தாண்டி வர முடியல, என் குடும்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய பெண்களுக்கு பெரிய பிரச்சனை குடும்பங்கள் தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மாறணும் பிரதர். ஓகேங்களா? அதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனை தாண்டி இன்னொரு பெரிய பிரச்சனை, ஒரு பெண்ணால் இரவு நேரத்தில் கூட வெளியே வர முடியாத சூழ்நிலை இன்னும் நடந்துட்டு தானே இருக்கு. ஓகேங்களா? நிறைய பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சீண்டர்கள் எந்த ஒரு துறையிலையும் ஒரு பெண் எங்கே வேலை செய்யும் போதும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் காரணம் சில ஆண்கள் தான். ஓகேங்களா? எல்லா ஆண்களையும் நான் குறை சொல்ல விரும்பல, சில ஆண்கள் தான். இதெல்லாம் மாறணும் பிரதர். ஓகேங்களா? பெண்களையும் சக மனுஷியா கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஓகேங்களா? அவங்களுக்கான ஸ்பேஸ் ஃப்ரீடம் குடும்பமும் இந்த சமுதாயம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களால பெரிய அளவில் சாதிக்க முடியும். நமக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்க முடியும் பிரதர். ஸோ வெறும் பெண்களை போற்றுவோம், பெண்களுக்காக பாடுபடுவோம், பெண்களுக்கான சட்டம் மட்டும் இல்லாமல் ஓகேங்களா ஒரு சமுதாயமும் பெண்களுக்காக நிறைய விஷயங்களை வந்து மாற்றம் செய்யணும் பிரதர். ஓகேங்களா? ஸோ முதல்ல நிறைய ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை தன் சுய மனுஷியாக வந்து கன்சிடர் பண்ணணும் பிரதர். இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும் உங்ககிட்ட. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இந்த ஃபீமேல் கெட்டப்க்கு அப்புறம் எனக்கு இப்படிலாம் மெசேஜ் வருமாங்கிறது ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? நிறைய மெசேஜ் தப்பான மெசேஜஸ். ஓகேங்களா? ஏன்னா வந்து சில பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு ப்ரோன்னு ஸ்டார்ட் பண்ணுவான் மெசேஜில். ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஒரு ப்ரைவேட் மெசேஜ். ஓகே நான் எல்லா கமெண்ட்டுக்கும் நான் எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணுவேன், எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஒரு 9 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் ட்ரை பண்ணுங்கன்னுவான். ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த காஸ்டியூம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஓகேங்களா? ஆஹா ஏதோ ஒரு மோட்டிவ்ல இருக்காரு சொல்லிட்டு நான் பிளாக் பண்ணதெல்லாம் உண்டு. ஓகேங்களா? அதை தாண்டி எடுத்த உடனே தப்பான மெசேஜ்லாம் நிறைய வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ என் கூட ஈஸியாக ரைடுக்கு வரியா, ஓகேவா, காரில் என் கூட ரைடுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு சில நபர்களே வந்து கேட்டிருக்காங்க. அவங்க ஏஜே மென்ஷன் பண்ணுவாங்க, 40 ஏஜ்டு அப்படிலாம் கேட்டிருக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப நாக்கு கூசுற விஷயம். ஓகேங்களா? பர் டேக்கு 30,000 தரேன் வரியா இப்படிங்கிற மெசேஜ்லாம் ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு. நான் என்ன யோசிப்பேன்னா அவனுங்களை ஏதாச்சும் பண்ணணுங்கிற தாண்டி எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்து ஓடிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சொல்லி ஆகணும் தான் இந்த இடத்த நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஆண் பெண் வேடம் இடும்போது இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஒரு பெண்ணார்களுக்கு எத்தனை மெசேஜ் வந்திருக்கும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கும். ஓகேங்களா? எவ்வளோதான் பெண்களுக்கு
சட்டம் வந்து ஸ்ட்ராங்காக எல்லாமே இருந்தாலும் இன்னும் தவறுகள் நடந்துட்டா இருக்குது. அப்போ எங்கே தப்பு நடக்குது? ஓகேங்களா, வெறும் சட்டங்கள் மட்டும் வந்து பெண்களுக்கு நடக்கிற கொடுமையில் தடுக்க முடியாது. ஓகேங்களா, சமுதாயம் மாறணும், சமுதாயத்தில் இருக்க சில பேர் மாறணும். ஓகேங்களா, அதுக்கு நிறைய ஆண்கள் பாதுகாக்க வரணும். ஒரு பெண் நடு ராத்திரியில் நடந்து போகும்போது ஒரு ஆண் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எல்லாரோட பொறுப்பாக இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா, ஸோ நிறைய மாற்றங்கள் வேணும் பிரதர். அப்படி பண்ணும்போது தான் என்ன மாதிரி ஆளுங்களுக்கும் மெசேஜ் வராது. ஓகேங்களா, பெண்கள் ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம இப்போ கமெண்ட் செக்ஷனுக்கு போயிடலாம். உங்களை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன ரியாக்ட் பண்ணுறீங்க, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பார்த்தலாம். இன்ட்ரெஸ்டிங். ஓகே. பெண் எனும் பேரழகியே மிஞ்சிய அழகி, இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க? ஐயோ எனக்கே வெக்கமாக வருது அப்படிங்கிற ஃபீல். அதான் வெக்கங்கிறது பையனுக்குள்ளே வரும்ல, அதை அப்போ போய் எட்டி பார்க்கும் கமெண்ட்ஸ் படிக்கும்போது. பிரதீப் ரங்கநாதன் லுக்ல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. யாரை சொல்றாங்க? உங்களை தான் சொல்றாங்க? இல்ல அவர் என் கூட சேர்ந்து பேர் பண்றாருல ஆஜு சித்து, அவர் தான் பிரதீப் ரங்கநாதன் சொல்றாங்க. அவரோட அந்த உடலமைப்பு அவரோட தோற்றம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் மாதிரி இருக்கும், அதனால சொல்றாங்க. அவரே நிறைய தடவை மென்ஷனும் பண்றாங்க. ஓகே, அதுக்கு அவரோட ரியாக்ஷன் என்ன இருக்கும்? அவர் வந்து அவரோட ரியாக்ஷன் என்ன, யாரோட ரிசம்பிளன்ஸ் இல்லாமல் தனியாக ஒரு ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஓகேங்களா, பட் இப்படி ரிசம்பிளன்ஸாக கூடும்போது அவருக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் பிடிக்காது. ஓகேங்களா, பட் நாங்களே ட்ராவல் பண்ணும்போது சில நேரத்தில் டென்ஷன் ஆகும். என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல, பிரதீப் ரங்கநாதன் என்னோட கம்பேர் பண்ணுறீங்க, அவரும் ஒரு ஸ்டார் ஆயிட்டாரு, நானும் வரணும்ல ப்ரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து சின்ன வயசுல இருந்தே இவ மேல ஒரு கண்ணு அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. சின்ன வயசுலேருந்தே இதை போட்டுட்டு இருக்கீங்களா? நான் சொல்கிறேன் அப்படிலாம் இல்லை. சில கமெண்ட்ஸ் அப்படி வரும், எனக்கே பார்க்கும்போது விழுந்து சிரிப்பேன் சில கமெண்ட்லாம் படிக்கும்போது. ஓகேங்களா, நான் அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ நீ என்னதான் இப்படிலாம் சொன்னாலும் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது, நான் பையன் மேக்கப் போட்டு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அவர் டிஎம்லாம் பண்ணியிருக்கேன். ப்ரோ உங்களால் மறக்கவே முடியாது, நான் அதை பார்த்துட்டு பயங்கரமாக விழுந்து வந்து சிரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது கமெண்ட் இருக்கா? பேசாமல் நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி கமெண்ட் வந்திருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு திருநங்கை தான் இந்த கமெண்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா, தம்பி நீங்களும் எங்களை மாதிரி திருநங்கை ஆகிறீங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக தான் போட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப இது இல்லாமல் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய திருநங்கைகள் முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஸோ என்னோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து திருநங்கைகள். சில பேர்லாம் எங்களுக்கு டிஎம்லாம் பண்ணியிருக்காங்க. உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நாங்களும் அப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு டிஎம்லாம் பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா, அவங்களும் நம்ம ஏதோ ஒரு வகையில் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோன்னு சொல்லும்போது இந்த கமெண்ட் படிக்கும்போது எனக்கு வந்து அவங்க ஒரு அன்பால் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஒரு நடிகனுங்கிறதுனாலையும் நான் கொஞ்சம் எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி, ஒரு நம்ம நேச்சுரல் நடிக்கிறோம் பொண்ணு மாதிரி நடிக்கிறோம் போல, அதெல்லாம் அவங்க அந்த கமெண்ட் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கே இப்போ வேற யார்ட்டையோ பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அப்படியா? அவர்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை ஆக்சுவலி. வாய்ஸ் ரெகக்னைஸ் வாய்ஸ் தான், அதுதான் வாய்ஸ் மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, லாஸ்ட்டாக ஆக்சுவலி இந்த கமெண்ட் வந்து ஒரு மாதிரி பேட் கமெண்ட்டாக தான் நம்ம சொல்லணும். எப்படின்னா, என்னடா அது 90s கிட்ஸ்ன்னு பார்த்தா நயனா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கொச்சையாக சொல்கிற மாதிரி இருந்துச்சு திருநங்கைகளை. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தவறான கருத்து தான், கமெண்ட் தான். அப்படி சில கமெண்ட்டை பார்த்தா எனக்கு பிடிக்கல, அவங்களுக்கு கஷ்டப்படுத்த போனால் நான் டெலிட் பண்ணிடுவேன் அந்த கமெண்ட்டெல்லாம். ஓகே ஓகே, நீங்கள் அதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணுவீங்களா இல்லை டெலிட்? நான் ரியாக்ட் பண்ணால் அதுக்கு கீழே 10 கமெண்ட் வரும், அது இன்னும் சில காயப்படுத்துகிற இருக்கும், கோவப்படுத்துகிற மாதிரி இருக்கும். சரி வேண்டாம் அதுக்குள்ளே போவேன்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, அது வேற யாராவது திருநங்கைகளை காயப்படுதுன்னா அவங்ககிட்ட வந்து மன்னிச்சிருங்க, என்னோட வீடியோவால் உங்களுக்கு இந்த கமெண்ட் வந்துச்சு மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் அதுக்கு பண்ண சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து பிளாக் பண்ணுறது உண்டு. இது மாதிரி ஒரு தவறான புரிதல் இருக்கவங்க எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும்? புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஒரு பெண்ணாக இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு ஆண் பெண் வேஷம் இட்டு அதுலேயும் நீங்கள் வந்து இவ்வளோ ட்ரோல்ஸ் எல்லாம் தாண்டி நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தீங்க. நீங்கள் பேசுகிறதுமே நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் நிறைய ஒரு தேவையான விஷயங்களும் சமூகத்துக்கு தேவையான விஷயங்களும் சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே தேங்க்யூ. அண்ட் முக்கியமான விஷயம் நான் ஆடியன்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னா, இவங்க வந்து மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி கிடையாது, ராம்குமார் தான். சரி ஓகே, ரொம்பவே தேங்க்ஸ் ராம்குமார், ரொம்பவே சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பிரதர்.